உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். இன்றைக்கும் இந்த நித்திய ஜெபத்துக்கு ஆராதிக்க வந்திருக்கிறதான இந்த 4 மாதங்களாக தேவன் நம்மை ஜீவனோடு வைத்த கிருபைக்காக எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் நேர்ந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த 5ஆம் மாதத்திலே முதல் நாளிலே தேவன் நம்மோடு இடைபெற்றிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வதாய் வந்திருக்கிறோம். வாசித்த சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் யாருங்க? அவர் நல்லவர் தான். எல்லாருக்கும் நல்லவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமா முடிச்சிருவேன். நல்லா உற்சாகமா இருந்தீங்களா சீக்கிரம் முடிச்சிருவேன். இல்லைன்னாக்கா மணி 12 உற்சாகமா இருந்தா சீக்கிரம் முடிச்சிருவேன். அல்லேலூயா. அதாவது சொல்ற வசனத்தை நீங்க நன்றாய் சேமித்து வைக்கணும். அல்லேலூயா. சொல்லுவாங்க உலகத்துல பழமொழி என்ன சொல்லுவாங்க? நல்லதை சாப்பிடணும். எதை சாப்பிடுங்க? நல்லதை சாப்பிடணும். அது போல உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை நல்லதாகவே இருக்குது. அல்லேலூயா. பிரியமான ஜனங்களே, கர்த்தர் யாருக்கு நல்லவரே? யாருக்கு நல்லவரே? சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். யாருக்கம்மா நல்லவரே? எனக்கு நல்லவர். கர்த்தரை தேடுவதற்கு யாரு? கர்த்தர் நல்லவர். யாருக்காக நல்லவர்? வாசிப்போம். அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும். பாத்தீங்களா? 4வது மாசம் வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் அவருடைய கிருபை நல்லதா இருந்தது. 5வது மாசம் ஆரம்பத்தில் அவருடைய கிருபை நமக்கு தலைமுறைக்கும். பாத்தீங்களா? அப்போ பாடல் பாடும் பொழுது அவருடைய கிருபை, வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபை. என் காரணம் இங்க கூப்பிட்டாக்கா அவன் தலை குஞ்சிட்டே போயிடுவான். அவனுக்கு வசந்த நண்பரை கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் போதிக்கும். அல்லேலூயா. இந்த கிருபை நம்ம எப்படி காத்துக்கொள்ளும்? நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க. விட்டு போகிறதில்ல. உங்க இருதயத்தை விட்டு கொடுக்கணும். யாருக்காக விட்டு கொடுக்கணும்? கர்த்தருக்காக விட்டு கொடுக்கிற. விட்டு கொடுக்கணும். எதை விட்டு கொடுக்கணும்? இந்த கடினமான இருதயத்தை ஆண்டவருக்கு புரியா கொடுக்கணும். இலவசமா கொடுக்கணும். நமக்கு இலவசமா கொடுத்தா தேவன் நம்ம எல்லாத்தையும் இலவசமா கொடுப்பார். அவருடைய கிருபையை கொடுப்பார். அவருடைய நமக்கு சுகத்தை கொடுப்பார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கலா கிடைக்கும். நமக்கு நம்மை விட்டு கொடுக்கணும். எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் இந்த கிருபை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமாக. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவரை நீங்களாக்கி. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் என்னை விடுவித்து பலத்தவனுடைய என்னிலும் பலத்தவனுடைய கைக்கு என்னை என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதுதான் கர்த்தருடைய கிருபை. முதலாவது கர்த்தருடைய கிருபை வரும் என்று சொன்னால், அவருடைய கிருபை நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நம்மை நமத்த பலத்தவனுடைய கைக்கு நம்மை விலக்கி நீங்களாக்கணும். பலத்தவன் யார்? நோய்க்கு நீங்களாக்கணும். நோய்க்கு நீங்களாக்கி விடணும்.
நம்மளும் பலத்தவருடைய கைக்கு காத்த நீங்களாக்கி நம்மை மீட்டு விடுவார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டால் சீயோனின் உச்சியிலே கம்பீரமாய் இருப்போம். எப்படி இருப்போம்? ஹல்லேலூயா. நம்மை தேவன் மீட்டுக் கொண்டால், நோயிலிருந்து மீட்டுக் கொண்டால் நமக்கு கம்பீர சத்தம் பிறக்கும். கம்பீரமாய் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு கொடுக்கிறாங்க? உங்களை மீட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தேவன் அருளுகிறார். கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த கர்த்தரிடத்துல எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொடுப்பார். அதனால தேவனை தேடி ஓடி வருவார்கள். அவர் செய்கிற ஒரு பல நன்மைகள் உண்டு. அல்லேலூயா. அவர்களுடைய ஆத்துமா, யாருடைய ஆத்துமா? கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை மீட்டெடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறது என்று பாருங்கள். வாசிப்போம். அவர்களுடைய ஆத்மா ஹல்லேலூயா. நம்மை எதிராளியிலிருந்து விடுவித்தால், நோயிலிருந்து விடுவித்தால் நம்மை எப்படியாக மாற்றுவாராம் தேவன்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் செழுமையா இருக்கும். காணல் நீர் போடுற அல்ல. காணல் நீரை பாருங்க, ரோட்ல பாத்தீங்களா, அப்படியே அடையாளத்த வெய்ய காலத்துல பாத்தீங்களா காணல் நீர் பறக்கும். பக்கத்துல போய் பாத்தீங்களா நீராலை இருக்காது, நீராலை இருக்காது. நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய கிருபை நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல தோட்டம் போல மாற்றுவார். தோட்டம் போல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். எப்ப பார்த்தாலும் வறட்சின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. கவனமா கேளுங்க. வசனத்தை பிடிச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் எனக்கு வறுமை தாட்டம் எழுது, பஞ்சம் தாட்டம். ஏன் நம்ம விட்டு கொடுக்கறதுல தேவனை ஆராதிக்க. இதுதாங்க ரகசியம். கணக்கு போடுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. 1 + 1 1. 1 + 1 1 = 1. அப்போ 1 1 2. இன்னைக்கு யாருடைய குற்றம்? நம்ம குற்றம். கர்த்தர் என்ன செய்வாரு? வர்த்திக்க செய்வார்னா வர்த்திக்க செய்வாரு. எப்ப பார்த்தாலே வாழ்க்கையில வறட்சின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை நாம தான் கெடுத்துட்டோம். கர்த்தர் என்னை ஆத்துப்பார். இதனால கர்த்தரிடத்தில் ஓடி வருவார்கள். அவருடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரிடத்தில் ஓடி வருவார்கள். நாங்க ஒன்னோட ஒண்ணு கொட்டணும். பொய் பேசல ஒன்னோட ஒண்ணு கொட்டக்கூடாது. என்னை தேவன் ஒன்னுலவா ஆசீர்வதித்தா ஒன்னொன்னே ஆசீர்வதித்தார். இதுதான் 1 + 1 = 1. நல்ல கவனமா கேட்கணும். எல்லாம் 1 + 1 2. அப்போ நீங்க 1 + 1லயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா? அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். 1 + 1 2. அப்ப 1 காட்டிலும் 1வது நீங்க சேர்த்துக்கணும். 2. 1 + 0லயே உட்கார்ந்துட்டீங்களா? உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். நீங்க என்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. 1 + 1 2 பார்த்தா உன்னை 2 மடங்காக ஆசீர்வதிப்பேன். 1 + 1 அதுக்கு யாருக்கும் பதில் பேச மாட்டாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு அதே போதும். எனக்கு ஒண்ணுலயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருக்கு விட்டு கொடுக்கிற அர்த்தம் வேணும். அல்லேலூயா. நான் சொல்றதுக்கு யாருமே 2ன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வசனம் அவ்வளவு கேட்கறீங்கன்னு அர்த்தம். ஏதோ சொல்ல நான் கேட்டு போறேன்னு இருக்கக்கூடாது. எனக்கு 2 மடங்கான ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்கணும்.
அதுதான் நீங்க கேட்கறது. வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க, எல்லா பிள்ளைகளும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஓடப்பறையில எழுதி கொடுத்துருச்சு. இப்போ நீ பட்சத்துல மேலையெல்லாம் போகாதீங்க. ஏழை பசங்க எல்லாம் நுழைஞ்சுதுங்க சார். ஒன்னு வாழு மட்டும் நுழையல, அந்த வாழு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அந்த பையன் அதை பார்த்துட்டு இருந்தான், அந்த எழுத்த பார்த்துட்டு இருந்தான். அதுபோல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. சொல்லுக்குள்ள வசனம் உங்களுக்குள்ளாக தெரியும். நீங்க நீர்மலை பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்குன்னு சொன்னாக்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போடு. அது எப்படி இருக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்? பற்றாத நீர் காலமெல்லாம் செஞ்சிருக்கோம்னு கப்பல் 1+1 சொன்னாக்க தப்பு. அப்படியா? ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு போறோம். ஆணைக்கு பேரு அறம், குதிரைக்கு பேர் போறோம். எனக்கு தெரியுமா சார், எல்லாமே அதான் எனக்கு தெரியுமே. 1+1ங்கிறத எனக்கு தெரியுமே அப்படிங்கிறத. அல்லேலூயா. பிரியமான ஜனங்களே, நாம் 2 மடங்காக ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை விட்டு கொடுக்கலாம். நாங்க விட்டு கொடுத்துட்டு பாஸ்டர், நான் நீங்க 1+1 நான் விட்டு கொடுத்துட்டு அப்படியே இருந்துகிட்டு அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதம். நீங்க செழிப்பான தோட்டம் கூட இருக்கிற வளர்ச்சியா இருக்க தேவன் உங்களை அழைக்க. என் பிள்ளைங்க செழித்திருக்கும். என் பிள்ளைங்க 1+1 2ஆக ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கவனமா கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு வசனம் கிரியை செய்யும். வாசிப்போம். உங்க ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான எப்ப பார்த்தாலும் ஐயோ எத்தனை சம்பாதிச்சாலும் எனக்கு அருமையாவே இருக்கு. உங்களுக்கு தான் விட்டு கொடுக்கிற இறுதி இல்லையா? வாசிப்போம். இனிமேல நீங்க என்ன பண்றதில்ல? எதனால தொய்ந்து போகிறதில்ல? கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருக்கிறதுனாலே நான் தொய்ந்து போவதில்லை. அவர் என்னை 1+1 2 மடங்காக ஆசீர்வதிக்கிற பண்ணிதறதுனாலே நான் என்ன செய்கிறதில்ல? சுவர்ந்து போவதில்லை, தொய்ந்து போவதில்லை. அவர் என்னை செழிப்பாக்குவார். அவர் நான் கேட்டதையெல்லாம் கொடுப்பார். எலியாவுக்கு இருந்தது 1 மடங்கு ஆசீர்வாதம், எலிஷாவுக்கு 2 மடங்கான வல்லமை. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறது 2 மடங்கான வல்லமை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது கேட்கணும், யாருக்கு கொடுக்க போறாரு ஆசீர்வாதத்தை நல்ல கவனமா கேட்கணும். யாருக்கு கொடுக்க போறாரு? கன்னிகை நாள். கன்னிகை யாரு? கன்னிகை திருமணமாகாதவர்கள், கன்னிகைகள், கன்னிகைகள். அப்புறம் நல்ல கவனமா கேட்கணும். சின்ன பிள்ளைகளும் கவனமா கேட்கணும். முதலாவது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்க போறா? நல்ல கவனமா கேட்கணும். யாருக்கு கொடுக்க போறா? கன்னிகைகளுக்கு. அப்புறம் வாலிபரும் கன்னிகளும் வாலிபரும் முதியோர்களும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் வசந்த கேட்டா ஆனந்த களிப்பாய் மாற செய்வாராம். யாருக்கு ஆனந்த களிப்பு? ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு நம்மை விட்டுக் கொண்டிருக்கணும். வசந்த கேட்கக்குள்ளே 8 கொட்டாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? வசனம் கேட்கறதுல ஒரு ஆர்வமாய் இருக்கணும். நான் வளரணும். நானே வளரணும். எதுல வளரணும்? கர்த்தருடைய வார்த்தையில வளரணும். கர்த்தருடைய வசனத்தின்படியாக வளரணும். அல்லேலூயா. நான் யாராருக்கு துக்கம் வரும்? யாராருக்கு துக்கம் வரும்? குடும்பத்துக்கு தான் துக்கம் வருமா? தம்பிங்களா உட்காருங்க. யாராருக்கு துக்கம் வரும்?
முன்ன படிச்சுக்கலாமா? யாருக்கு வரும்? கார்த்திகைக்கு வரும், வாலிபருக்கு வரும், முதியோர்களுக்கு, இவங்களுக்கும் வரும். என்ன வரும்? என்ன வரும்? துக்கமா தூக்கமா? துக்கம் வரும். அவர்களை ஏற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க. யார் யார் சஞ்சலத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்களுடைய சஞ்சலம் நீங்கும். உங்களுடைய சஞ்சலம் எல்லாம் நீங்கி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சஞ்சலம் நீங்க. அல்லேலூயா. இந்த சஞ்சலம் எல்லாம் நீங்கி உங்களை நான் என்ன பண்ண போறேன்? சந்தோஷம். கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவார். நீங்க விட்டு கொடுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. முதலாவது விட்டு கொடுக்கணும். எதுல விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வருஷத்துக்கு கடன் சென்று நான் திருவிழா ஆரம்பித்தார். அல்லேலூயா. இல்லையா நீங்க விட்டு கொடுக்கணும். எழுந்து வாசிப்போம். அல்லேலூயா. உபாகமம் எடுத்துக்கணும். எதை விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்றேன், கேட்டுக்கீங்களா? பாருங்க, 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து சீக்கிரமா எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் எங்களுடைய எங்கள் சத்தத்தை கேட்டு சிறுமை வந்துருச்சு, சஞ்சலம் வந்துருச்சு, சஞ்சலத்தை நீக்கிறது கர்த்தர் சொன்னார். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது சொன்னார். ஆனால் நீங்க எகிப்து தேசத்திலே நம்முடைய ஜனங்கள் மேலே பாரத்தை சுமத்தினார்கள். நமக்கும் பாரம் வரும், சுமப்போம். அல்லேலூயா. பாரம் வந்த பொழுது யாரை கூப்பிட்டார்களாம்? எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்ல வாசிப்பாங்க சீக்கிரமா. கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு. இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தீங்களா? உங்க சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டார். உண்மையாலும் சொல்றேன். நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவர் நோய்க்கு கூப்பிட்டாதான் உங்க சத்தத்தை கேட்பா. வாசிப்பாங்க. என்னடா முன்னதானே படிச்சாரு, சஞ்சலமும் தவிர்த்து ஓடி போயிருந்தாரு, சஞ்சலம் நீங்கி போயிட்டு சந்தோஷம் அப்படி நினைக்காதீங்க. எல்லாம் நீங்க நல்ல கவனமா ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நீங்க வாசிங்க. எங்களை இந்த சிறுமையிலிருந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டு அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்படுத்தினார். அடையாளம் அற்புதம் காமிச்சுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. அங்கிருந்து எகிப்திலிருந்து அவருடைய பலத்த கையினால விடுத்து கூட்டிட்டு வரப்படுகிறார். அல்லேலூயா. எங்களை விடத்தில் அழைத்து வந்து பாடும் ஓடும் தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தீங்க. சத்தியம் உங்களுக்கு பாலும் தேரும் ஓடுகளை பாக்கியத்தை கற்றுக் நீங்க வந்து உட்காந்து விளையாட்டுக்கு போனீங்களா? பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைங்க உட்காந்து விளையாட்டுக்கு வந்தாக்க பாடம் எழுதாங்க. பாஷாகாது எழுதான் சொல்றது கேளுங்க. நல்லா வசனத்தை தான் சொல்றேன். உங்க வசனத்தையெல்லாம் அங்கேயே விட்டுறணும். வசனத்தை கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு பாலும் தேடும் ஓடுகிற தேசம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க. படிச்சீங்களா? நான் சொல்றது நீங்க நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தர் உண்மையாகவே செய்வார். வாசிப்பு அடுத்தது. இப்பொழுதும் இதோ கர்த்தாவே பாத்தீங்களா? அடுத்தது உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாருன்னு எதையுமே படிச்சீங்க. நல்லா கவனமா கேட்கணும்.
ஏன் அதெல்லாம் சொல்றோம்னு கேளுங்க. அவருடைய கிருபை நம்மை தாங்கணும்னா எரேமியாவுல என்னென்ன கொடுக்க போறோம்னு தேவனிடத்துல போனீங்க, என்ன நன்மைக்காக போனீங்க? வாசிப்பா, எரேமியாவுல ஆடுகள் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும், கர்த்தர் கொடுக்க போகிற காரியம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கோதுமை என்ன? கோதுமை என்ன? ஆசீர்வாதம். கோதுமை இருக்காது, சாப்பாட்டுக்காரு. அப்ப உங்க வீட்டுல ஆசீர்வாதம், சாப்பாட்டுக்கு ஆசீர்வாதம் குறைவில்லாமல் கொடுக்க போறோம். பாலும் தேன் ஓடுகிற சாப்பிடும். கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், அபிஷேக எண்ணெய் குறையாம இருக்கும். அடுத்தது ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பதாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவாங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் கொடுக்க. இங்க உபாகமங்கள் படிக்கணும்னு சொன்னா அவர் கொடுக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இவங்களை வைக்கணும்னு சொன்னா வாசிப்போம் சீக்கிரமாக. இப்பொழுது இதோ கர்த்தாவே, பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது வற்றாத நீர்ப்பாய்ச்சலான உங்களை வந்து செழிப்ப மாட்டோம்னு சொல்றாரு. அந்த நீர்ப்பாய்ச்சலான இடத்துல உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வாசிப்போமா, எனக்கு உங்களை வற்றாத நீரோட்டு வற்றாத தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அதுல என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா ஆசீர்வாதம் வரும். நான் தான் சொன்னால முன்னமே உங்களையே 1+1 தான் 2 மாசம்னு ஆசீர்வதிக்கிறோம். 1+1 உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பிட்டார். அப்ப உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த வசத்தை நீங்க உறுதியா பிடிச்சிக்கணும். உங்களுக்கு நல்ல நிலத்தை கொடுக்கும் பொழுது, உங்களை ஆசீர்வதித்திருக்கும் போது, நீ கொடுத்த இந்த நிலத்துல நல்ல கனிகள் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து வைக்கணும். இந்த ஆலயத்துக்கு நீங்க அதை கொண்டுட்டு வைக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்துல அதுல இருந்து உங்களுடைய ரெண்டு மடங்காய் உங்களுடைய ஆசீர்வாதம் அதுல இருந்து கொண்டுட்டு வந்து ஆண்டவருக்கு கொண்டு வந்து ஒரு தொகையை கொண்டுட்டு வாசிப்பாங்க. நீங்க கொண்டுட்டு வந்து வைக்கிறதோட இந்த ஆள் தூக்கி வச்சுட்டு போறதில்ல. காணிக்க எப்படி கொண்டு வந்து கொடுக்கணும்? அணிந்து பயந்து துணிந்து அந்த காணிக்கு கொண்டு வந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அனுக்கிரகம் உங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணி வைத்திருக்கிறார். சகல நன்மைகளின் சந்தோஷம் இதையெல்லாம் விட்டு கொடுத்தீங்களா தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். நான் சொல்லிட்டுனாக்கா ஏன்னாக்கா அந்த எரேமியாவுல சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோடு நீங்க போகக்கூடாது. எல்லாம் கடைபிடிக்குது. இந்த கடைபிடிச்சாதான் அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாகும். வாசிப்போம். 3ஆம் வருஷத்திலே தசம பாகம் செலுத்துகிற 3ஆம் வருஷத்திலே உன்னுடைய வரத்தில் எல்லாம் உனக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, ஆடு வித்தா காசு வரும், கோழி வித்தா காசு வரும். ஆனா நாய் வித்தப்படுத்தப்பட்டு கொண்டு வந்துடுறாங்க. நாய் வித்தப்படுத்தப்பட்டு தயவு செஞ்சு காணிக்கையே கொண்டு வந்துடாது. வேதத்தில் இருக்கிறது அதை பிரசங்கம் பண்ணிடுவேன். இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு அதை பிரசங்கம் பண்ற நாய் வித்த காசை காணிக்கையா கொண்டுட்டு வந்து கொண்டாங்க. அதை கொண்டு நாய் வளர்த்துறாங்க பார்த்தீங்களா? அந்த நாய் வித்த காசை கொண்டுட்டு வந்து காணிக்கை கொண்டாக்கூடாது. நாய்க்குட்டி விற்கிறாங்களா? ஒரு நாய்க்குட்டி 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கூட தர்றாங்க. அதில் தசம்பாகம் கொண்டு வந்து கொண்டாங்க. யார் சொன்னாக்கா, நீ கையிடுகிற வேலையில் எல்லாம் கஷ்டம் பண்ணி ஆகுது. அதுல இருந்துதான் நீங்க தசம்பாகம் கொடுத்துருக்காங்க. நாய் வளர்க்கறது ஒரு வியாபாரம் கிடையாது. அதனால வந்து ஊழியக்காரருக்கு நாய் வித்துட்டா 1 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு 10,000 ரூபாய்க்கு வித்துட்டா ஊழியக்காரர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாய்க்குட்டிகள் பெருகிட்டு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கொள்ளையடிச்சுட்டு வந்து கொடுக்குறான், அதில் காணிக்க வாங்கக்கூடாது.
வேலை சொல்லுது நீ கையெடுத்து கடைக்கார வச்சிருப்பான் பெரிய கடை, அவன் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் மிக்சர் பண்ணிடுவான், கண்டு கலப்பான். இப்போ எல்லாம் கண்டு கிடையாது. இப்போ எல்லாம் ஒரு பேக்கில் வந்து கல்லுக்கு ஒரு நீக்கின அரிசின்னு போட்டுறான். அந்த காலத்துல சந்தைக்கு அரிசி வாங்க, அந்த காலத்துல வந்து சந்தைக்கு போகணும்னு சொன்னா ராகி கம்புக்கெல்லாம் வாங்க போகணும்னு சொன்னாக்கா போனோம்னு இப்படி சளிச்சு பார்ப்பாங்க. எதற்காக சளிச்சு பார்ப்பாங்க? கால்களுக்கு தான் மண்ணுக்கு தான். இன்னைக்கு கல்லையும் மண்ணையும் வித்து எனக்கு இன்னைக்கு இந்த ஆண்டவர் எனக்கு லாபத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் கொண்டு போய் தசம் பாகத்தை கொடுத்தா இன்னைக்கு 10,000 ரூபாய் கொள்ளை அடிச்சுட்டு ஊழியக்காரருக்கு போய் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க உனக்கு லாபம் வந்துன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு மேன்மையும் கிடையாது. கரெக்டா இருக்கும். உனக்கு கொடுக்கிற வயல் வெளியில கொடுக்கறதை கத்த காணிக்க கொண்டு வாசிப்போமா சீக்கிரமா. உன் வாரத்துல எல்லாம் உனக்கு எதாவது கத்தர் கையில் சேர வேலையில் ஆசீர்வதிக்கிற அதெல்லாம் நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பதான் உனக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். 10 ஒன்றை எடுத்து தேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் வாசலில் புசித்து திருப்தியாகும்படி நீங்க அதை கொண்டு வந்தீங்களா ஆலயத்துல தசம்பாகம் உங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக தசம்பாகலை பண்டசாலை கொண்டு வாங்க, ஆலயத்துக்கு கொண்டு வாங்கன்னு நான் சொல்றேன். அப்படிங்களா? கொண்டு வந்தாங்க. தசம்பாகம் எடுத்து வச்சுட்டேன், வீட்டுல எடுத்து வச்சுட்டேன். வாசிப்போமா சீக்கிரம். விதவையும் வாசல்கள் தீர்க்கும்படியாகவும் அவர்களுக்கு கொடுத்த தீர்த்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்தேன். என் பரிசுத்தமான பொருளை என் வீட்டில் பரிசுத்தமான காணிக்கையை கொடுத்தோம். நான் சொன்னனால என்ன காணிக்கை கொண்டு வரணும்? நாய் விட்ட காசு விபச்சார காசு கொண்டு காணிக்கை போடக்கூடாது. இதெல்லாம் காணிக்கை கொடுத்தா நமக்கு சாபம். அல்லேலூயா. பரிசுத்தமானது உங்க கையில் சேர்வையில கொண்டு வந்து தசம்பாகத்தை பரிசுத்தமான தேவாலயத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லேலூயா. வாசிப்போமா. நான் பரிசுத்தமான பொருள்களை வீட்டிலிருந்து எடுத்து வந்து தேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் உதவிக்கும் உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மீறக்கூடாது. மறக்காம இருந்தா தான் அவர் நம்மை மறக்க மாட்டார். நம்ம பாட்டு பாடிடுறோம். என்ன பாட்டு பாடிடுறோம்? தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, அதை இங்க வசனத்தை பற்றி தான் நான் சொல்றேன், யாரையும் நான் குற்றப்படுத்தல. அப்புறம் அடுத்த வருஷம் நல்லா கவனமா கேட்கணும். வேணடா பரிசுத்தமான காணிக்கைவா மட்டும் அந்த ஆளுக்கள் கொண்டு வந்து நான் துக்கம் கொண்டாடும் போது நான் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதுல ஒன்றா. அப்படிங்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, 11 ரூபாய் எடுத்து வைக்க சொல்லிட்டாரு. எனக்கு துக்கம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? துக்கத்துக்கு அடுத்தது என்ன பண்ணுவான்? ஆண்டவரே எனக்கு இப்ப துக்கம் வந்துருச்சு, நான் பரிசுத்தமான 11 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 11 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். காணிக்க பிரச்சனை வந்துருச்சு, வறட்சி வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சு. உங்க துக்கம் கர்த்தர் உங்க துக்கத்தை மாட்டிட்டுன்னு சொன்னார். எரேமியால படிச்சீங்க. எனக்கு துக்கம் வந்துருச்சா? உடனே என்னாச்சு? தசம்பாகம் வச்சிருக்காங்க. பரிசுத்தமானதை இப்ப தேவனுடைய ஆனந்தம் கொண்டு வர சொல்லி படிச்சுக்க மாட்டாங்க. இப்ப என்னாச்சு? எனக்கு துக்கம் கொண்டாடும் போது வாசிப்போம். நான் துக்கம் கொண்டாடும் போது அதுல புசிக்கவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? துக்கம் வந்துருச்சுன்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தமான. அப்புறம் தீட்டு வந்துருச்சு, ஒரு அளவு காரியம் வந்துருச்சு, அல்லது ஒரு தீட்டான காரியம் வந்துருச்சு. அந்த தீட்டான காரியத்துக்கு என்ன பண்ணிடுறீங்க? அந்த தசம்பாக பண்ணிட்டு செலவு பண்ணி. அதனால நமக்கு நீர்ப்பாய்ச்சலான
தோட்டத்தை போட்டு தேவன் விரும்புகிறார். அப்ப இதுக்கெல்லாம் அங்க அடைக்கக்கூடிய ஒரு காரியம்னா, அப்போ மேட்டூர் டேம் வத்துறதுக்கு காரியம்னா நல்ல ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னாக்க எல்லாம் கடைபிடிக்கணும். நம்ம வற்றாத நீருட்டை போல இருக்கணும்னு சொன்னது எல்லாம் கடைபிடிக்கணும். பைபிள்ல இருக்கிறத மாத்திரக்குள்ள பார்க்கறது தசம் பாகத்தை எடுத்து நம்ம பண்ணல. அல்லேலூயா. வாசிப்போம். நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து முதல்ல என்னத்தை தசம் பாகத்தை செலவு பண்ணக்கூடாது, துக்கத்தை கொண்டாடக்கூடாது. அப்புறம் பணத்தை எடுத்து தசம் பாகத்தை செலவு பண்ணக்கூடாது. அடுத்தது இளவகாரியத்துக்காக அந்த காரியத்தை செலவு பண்ணக்கூடாது. இளவகாரி ஆயிடுச்சா அப்ப நீங்க காணிக்க இருக்குதா அதை எடுத்து பண்ணிடுறோம். இன்னைக்கு இந்த இளவகாரியத்துக்காக இந்த பணத்தை எடுத்து போய் செலவு பண்ணி தாமதம் பண்ணிக்குவாங்க. இருக்கக்கூடாது. நல்ல வேதத்தில் இருக்குது. நான் சொல்ல வரேன். நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். இதெல்லாம் நீங்க சகலமும் செஞ்சால்தான் உங்களுக்கு நீர் பாய்ச்சலாம். ஏதோ காரியம் நீங்க சொல்றது மேட்டாப்புல எடுத்து போகக்கூடாது. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சா எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிறேன்னு உங்கள் துக்கம் மாறும். துக்கம் கொண்டாட மாட்டீங்க. அதெல்லாம் நான் சொல்றதை நீங்க கவனமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சொல்லுகிற காரியத்தை நீங்க நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. இந்த வாசகத்தில் சங்கீதம் 5வது வசனத்துக்காக செய்யும். கர்த்தர் நல்லவர். அவரு நல்லவர் தாங்க. ஆனா என் மனசுதான் நல்லதா இல்ல. என் மனசு என்ன இருக்க கர்த்தருக்கு எடுத்து வச்சேன், கொண்டாடிட்டேன், வீட்டான கருத்துக்கு செலவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணீங்க பயன்படுத்திட்ட. அப்போ கர்த்தர் நல்லவர். நீங்க கொண்டா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்பொழுது நாம் அப்படியாக உட்கார்ந்த வண்ணமாக நாம் திருவிழந்துக்கு ஆயத்தமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரசம் வந்திருக்கிறது. அப்படியே வரிசையாக உட்கார்ந்துக்கிறோம். ஏன்னாங்க காலகட்டாயங்கள் அப்படியாக இருக்கிறது. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை